எங்க ராஜி தனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றத நினைச்சு எங்க கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு பிறகு எங்க கதிர் செந்தில் 2 பேருமே வீட்டுக்கு வெளியில வந்து அடுத்த நாள் காலையில இங்க தன்னோட எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நேரம் பார்த்து வெளியில வர குமார் இவங்க 2 பேரையும் கலாய்ச்சி போன்ல பேசுற மாதிரி பேச இதை பார்த்து மீனா ராஜி 2 பேரும் முறைக்க எங்க மீனா ராஜியை பார்த்ததும் பயந்து வேகமா உள்ள ஓடிடுறாங்க. என்ன எங்களுக்கு பார்த்து பயப்படாத இவன் உங்களை பார்த்து பயப்படுறானே, என்ன விஷயம்னு சொல்லி கதிர் செந்தில் 2 பேருமே கேட்க, அதுக்குன்னு ஒரு முகபாவனை வேணும்ல, அந்த முகபாவனை எல்லாம் உங்ககிட்ட இல்ல, அதனாலதான் அவன் திமிரா பேசினான், எங்களை பார்த்ததும் பயந்து ஓடுறான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற கதையை பத்தி இங்க கதிருக்கும் செந்திலுக்கும் தெரியல. இது மீனாராஜி 2 பேருமே சொல்லவும் இல்லை. அதை கண்டிப்பா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நடக்கிற விஷயம் வேற மாதிரி இருக்கும், பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றதுனாலதான் ராஜி மீனா 2 பேருமே இந்த விஷயத்த வீட்டுல பெருசா மறைச்சிடுறாங்க. இது தெரியாம இங்க கதிர் செந்தில் 2 பேருமே இருந்துகிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள போற இங்க மீனா ராஜி 2 பேரும் போயிட்டு அங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நேரம் பார்த்து இங்க தங்கமயிலும் வந்துட்டு சாப்பாடுலாம் சமைச்சு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இங்க கோமதி வேற உட்காந்துருக்க, என்னத்தை இன்னைக்கும் ரெஸ்டான்னு சொல்லி கேட்க, ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க, ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்துல ரெஸ்ட் எடுக்கலாம்லன்னு சொல்லி இங்க மீனா கலாய்ச்சி பேச, உனக்கு என்னடி தெரியும், என்னால ஒரு நிமிஷம் கூட வேலை பார்க்காம இருக்க முடியாது, ஆனா இவன் என்னை கிச்சனுக்குள்ளேயே நுழைய விட மாட்டாடி, என்னமோ இவதான் இந்த கிச்சனுக்கே எல்லாமா இருக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இதை கேட்ட இங்க மீனாவும் ராஜியை பார்த்து சிரிக்க, ராஜியும் சும்மாவே உட்கார்ந்துருக்காங்க. இப்படி இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல இங்க வந்து சுடரை கூட்டிக்கிட்டு தங்கமயிலோட அம்மா பாக்கியம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர பாக்கியமும் சுடரும் வீட்டுல எல்லாரும் ஒன்னாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க பக்கத்துல போக, வாங்க சம்மதின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கோமதி. உடனே இங்க தங்கமயில கூப்பிடுறாங்க. மயிலு வாமா, அவங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்ல இங்க ஓடோடி வராங்க. அம்மா எனக்கு ஒரு போன் கூட பண்ணல, வரேன்னு சொல்லவே இல்லைன்னு சொல்ல, திடீர்னு வரணும்னு தோணுச்சுடி, அதாண்டி வந்தோன்னு சொல்றாங்க. சரி எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அக்கா எப்படி இருக்குன்னு சொல்லி சுடரை கேட்க, இங்க சுடரும் எல்லாரும் கூட உட்காந்து எப்போதும் போல ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பாக்கியம் தான் கொண்டு வந்திருந்த, அதாவது இங்கே தங்கமயில் சரவணனுக்கு கல்யாணம் ஆன கல்யாண ஆல்பத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. எடுத்துட்டு வந்து இதை வந்து கோமதி கிட்ட கொடுக்குறாங்க. இதுல என்ன சம்மதி இருக்குன்னு சொல்லி இங்க கோமதி கேட்க, நீங்களே திறந்து பாருங்க சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்ல, கோமதி அதை எடுத்து பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அட கல்யாண போட்டோ வந்துடுச்சா சம்மந்தின்னு சொல்ல, ஆமா இன்னைக்கு காலையில தான் வந்தது, அதான் நாங்களும் பார்த்துட்டு அதை கையோட உங்களுக்கும் கொண்டு வந்து கொடுக்கலான்னு தான் வந்தோம்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னா உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க தங்கமயில நின்றுட்டே இருக்காங்க, பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு அதை பார்க்கும்போது. இங்க மீனா ராஜின்னு கோமதினு 3 பேரும் பார்க்க, நீயும் பாரடி அப்படின்னு கண்ணா செய்வாள இங்க பாக்கியம் தன்னுடைய மகள் தங்கமயில் கிட்ட சொல்ல, தங்கமயில் பின்னாடி போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இங்க மீனா ராஜி போட்டோஸ்லாம் நல்லா வந்திருக்குல்ல, சூப்பரா எடுத்திருக்காங்க, நல்லா அழகா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் கதிர் செந்தில் 2 பேருமே வர, என்ன எல்லாரும் ஒன்னா உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி இங்க செந்தில் கதிர் 2 பேருமே பாக்கியத்தை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டோஸ் பாக்குறாங்க. அட போட்டோஸ் வந்துடுச்சா, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் பார்த்துட்டு இருக்க நேரத்துல இங்க ராஜி மீனா 2 பேருமே, ஆமா ராஜி, நம்ம தனியா நம்ம நிறைய போட்டோஸ்லாம் எடுத்தோம்ல, அந்த போட்டோஸ் எதுவுமே இதுல இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா நானும் அதை தான்க்கா தேடிட்டு இருக்கேன், நம்ம எடுத்த போட்டோஸ் ஒன்று கூட இதுல வரல, நம்ம இருக்கிற போட்டோஸும் இதுல அதிகமாவே இல்லைன்னு சொல்ல, நீங்க எங்கம்மா கல்யாணத்துல இருந்தீங்க, பாதி நேரம் எங்கேயோ போயிட்டீங்களே, உங்களை தேடுறதே எங்களுக்கு வேலையா போச்சு கல்யாண மண்டபத்துல, அப்புறம் எங்க போட்டோ எடுக்கிறதுன்னு சொல்லி இங்க பாக்கியம் சொல்ல, எங்க ராஜி மீனா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஏன்னா நடந்த விஷயம் அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும், அதை இன்ன வரைக்கும் வீட்டுல சொல்லவும் இல்லை, இப்போதைக்கும் அவங்க சொல்ல போறதும் கிடையாது. இது வந்து பாக்கியம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை விடுங்க, அதான் அவங்க அன்னைக்கே சொல்லிட்டாங்கல்ல கோவிலுக்கு போயிட்டு வந்தோன்னு, திரும்பவும் அதை பத்தி பேசுறதுனால என்ன ஆக போகுது, அது இருக்கட்டும். இங்க செந்தில் மீனாவும் தனியாவும் அதே போல ராஜி கதர் தனியாவும் போட்டோஸ் நிறைய எடுத்துக்கிட்டாங்க, அந்த போட்டோஸ் தான் இதுல இல்லைன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ஓ அதுவாமா, அந்த போட்டோஸ் தான் நானும் கேட்டேன், ஆனா அவங்க அந்த போட்டோஸ்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இங்கே ராஜுக்கும் மீனாவுக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. என்னதான் இவங்க 2 பேரும் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டாலும், அதுக்காக வேண்டிய 2 பேருமே அந்த கல்யாணத்துல வந்து நிறைய போட்டோஸ் அழகழகா எடுத்திருந்தாங்க. ஆனா அது எதுவுமே இந்த ஆல்பத்துல இல்லைன்றத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. உடனே மீனா கேக்குறாங்க, அது எப்படிமா நாங்க எடுத்த போட்டோஸ் மட்டும் அழியும் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க தானே தனியா நின்று போட்டோ எடுத்துட்டு இருந்தீங்க, இது கல்யாணத்தோட சேர்ந்ததுனால எல்லாம் ஒன்னா இருந்தது, நீங்க 2 பேரும் தனித்தனியா ஆல்பம் போடுறீங்கன்னு நினைச்சிட்டு தான் அவர் தனியா வச்சிருந்திருக்காரு போல, அது எப்படி அழிஞ்சதுன்னு தெரியலையா, கூட வேலை பார்க்குற ஏதோ ஒரு பையன் எடுத்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுச்சுன்னு காலையில வந்து கொடுத்துட்டு போன பையன் தாப்பா சொன்னது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மீனாவோட முகமும் ராஜுவோட முகம் வாடி போக, செந்திலும் கதிரும் இதை கவனிக்கிறாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, போட்டோ தானே, நம்ம திரும்ப எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்ல, திரும்ப இதுக்காக ஏதாவது கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போய் நம்ம போட்டோ எடுக்க முடியுமா என்ன, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுங்கிறதுனால உரிமையோட நம்ம போட்டோ எடுத்துக்கிட்டோம், அடுத்தவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல இது மாதிரி நம்ம போய்
போட்டோ எடுக்க விடுவாங்களா அப்படின்னு சொல்லி மீனா கோவப்பட எங்க கோமதி சொல்றாங்க, சரிடி பரவாயில்ல விடுடின்னு சொல்ல எங்க மீனாவோட முகம் ராஜியோட முகம் ரொம்பவே வாடி கிடக்கு. என்ன பண்றது, இந்த போட்டோஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவளுங்க போட்டோவை போடக்கூடாதுன்றதுன்னு முதல்ல சொன்னதுனால தானே இப்ப இந்த போட்டோஸ் எதுவுமே இதுல வரல, இல்லாட்டி இவளுங்களோட ஆட்டத்தை அடக்கவே முடியாது. ஏற்கனவே இந்த வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா தங்கமேல் இப்பதான் மாமனார் மனசுல இடம் பிடிச்சு ஓரளவு வந்துகிட்டு இருக்கா. இதுல இவளுங்க வேற, இவளுங்களை முதல்ல கொஞ்சம் தூரமா தள்ளியே வைக்கணும்னு நினைச்சிட்டு இங்க மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுட்டே இருந்துட்டு இருக்காங்க. உடனே சுடர் கேக்குறாங்க, சுடர் வந்துட்டு நான் போய் வீட்டெல்லாம் பார்த்துட்டு வரேம்மா, அக்கா உன் ரூம் எங்க இருக்குன்னு சொல்ல, நீ வா சுடர் உன்னை கூட்டிட்டு போறேன்னு தங்கமயிலும் கூட்டிட்டு போக இங்கே பாக்கியமும் கோமதியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தி எங்க கடையில எப்படி போயிட்டு இருக்கு, கடை வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கான்னு சொல்ல எங்க கோமதி பாக்கியத்தை சொல்றாங்க, எங்க தங்கமயில எது சொல்ற பேச்சே கேட்கறது இல்லைன்னு சொல்ல, ஏன் சம்மந்தி என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டான், கடைக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி சாப்பாட்டையும் தூக்கிக்கிட்டு இந்த வெயில கிளம்பி போறான். எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டான்னு சொல்ல, விடுங்க சம்மந்தி அவ அப்படித்தான், கொஞ்ச நேரம் வீட்டுல சும்மாவே இருக்க மாட்டா, வேலை பார்த்துட்டே இருப்பா, உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சதே நினைச்சு சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இந்த மாதிரி யாராவது வேலை பார்த்து கொடுத்தா நான் அக்கடானே இருப்பேன். ஆனா எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்களா போயிட்டாங்களே, ஆனா அவங்க இருந்த வரையும் நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ சுடர் தான் வேலை பார்த்து கொடுத்துட்டு இருக்கான், நான் சும்மா தான் வீட்டுல இருப்பேன்னு சொல்ல, நீங்களே அது போல இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நாள் வரைக்கும் நீங்க இந்த குடும்பத்துக்காக உழைச்சதெல்லாம் போதும் சம்மந்தி, ஏற்கனவே இந்த வீட்டுக்கு 2 மருமகள் வந்தாலும் அவங்களுக்கும் சேர்த்துல நீங்க உழைச்சு கொட்டுனீங்க, இப்போ தங்கமேல் வந்துட்டா அவளே எல்லாத்தையும் பார்த்துப்பா, விடுங்க அப்படின்னு சொல்ல இது கோமதிக்கு இன்னமும் டென்ஷன் ஆகுது. உடனே கோமதி சொல்றாங்க, வீட்டுக்கு வந்த மருமக பிள்ளைங்களை வேலை வாங்குற அளவுக்கு கொடுமையான மாமியார்லாம் நான் கிடையாது, இங்க தங்கமேலாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா, ஏன்னா கிச்சனை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்து பார்த்து பழகி போயிடுச்சு, இப்போ வீட்டுல சும்மா இருக்க சொன்னா என்னால சும்மாவும் இருக்க முடியல, பேசாம தங்கமேலே ஏதாவது வேலைக்கு அனுப்பலாமான்னு நான் நினைக்கிறேன்னு சொல்றாங்க. எதுக்கு சம்மந்தி இப்படி பேசுறீங்க, வீட்டுல உங்களுக்கு துணையா இருந்துட்டு போகட்டுமே, வேலைக்கெல்லாம் எதுக்கு அவளை அனுப்பிக்கிட்டுன்னு சொல்ல, அதுதான் நானும் முதல்ல யோசிச்சேன், ஆனா என்கிட்ட வந்து 4 பேர் 4 விதமா சொல்றாங்கல்ல, அதை காது கொடுத்து கேட்கும்போது என் மனசுக்கு கஷ்டமா இருக்குல்லன்னு சொல்ல, என்ன சம்மந்தி யார் என்ன சொன்னா அப்படின்னு ரொம்ப பதட்டமா கேக்குறாங்க எங்க பாக்கியம். ஒருவேளை நம்மளை பத்தின உண்மை எதுவும் இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சோன்ற ஒரு பயம் பதட்டம் எங்க பாக்கியத்துக்கு வருது. உடனே பாக்கியம் கேக்குறாங்க, அதுக்கு கோமதி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல 4 பேர் என்ன கேக்குறாங்கன்னா, உங்க வீட்டுக்கு மூத்த மருமகளா வந்திருக்காங்க, எம்ஏ வரையும் படிச்சு முடிச்சிருக்காங்க, அவங்களை எதுக்காக இப்படி நீங்க வீட்டுக்குள்ளே முடக்கி வைக்கணும், நல்லா படிச்ச பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்பலாம்ல, அந்த களம் மாதிரி இந்த களமும் இருக்கணுமான்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இதுவே இந்த விஷயம்லாம் அவர் காதுக்கு போனா அவர் ரொம்ப வருத்தப்படுவார் இல்லையா, அதான் நானே யோசிச்சு ஒரு முடிவை எடுத்திருக்கேன், இதை பத்தி அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இதை கேட்ட பாக்கியத்துக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. ஏற்கனவே டியூஷன் விஷயத்த எப்படியோ அவகிட்ட சொல்லி அதை எடுக்க வச்சாச்சு, இப்போ வேலைக்கு அனுப்பணும் எம்ஏ முடிச்சிருக்கான்னு சொல்லி அதை பத்தின பேச்சு வேற கிளம்புது, இப்ப வேற இதை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியலையேன்னு இங்க பாக்கியம் அந்த யோசனையில இருக்காங்க. என்ன யோசிக்கிறீங்க, பொண்ணை வேலைக்கு அனுப்புறது தப்புன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க, சேச்சா நான் அப்படியெல்லாம் யோசிக்கல, தங்கமயில் வீட்டுல இருந்த வரைக்கும் அவளை வேலைக்கு அனுப்பணும்னு எங்களுக்கு தோணவும் இல்லை, ஏன்னா அவ சம்பாதிச்சு நம்ம உட்காந்து சாப்பிடணுமா, அவளுக்கும் வேலைக்கு போகலாம் பிடிக்கல சம்மந்தி, வீட்டுல இருக்கதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அப்புறம் எப்படி நம்ம கட்டாயப்படுத்த முடியும், அதனாலதான் வேலைக்கு அனுப்பலன்னு சொல்றாங்க. இங்க வந்து தங்கமயிலுக்கு பிடிச்சிருந்தா அனுப்புங்க, இல்லைன்னா வேணாம் அப்படின்னு இங்க வந்து பாக்கிய சொல்ல, உடனே இங்க கோமதி சொல்றாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சம்மந்தி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, தங்கமயில் வீட்டுல இருந்து என்ன ஆக போகுது, பாவம் அவளுக்கும் நிறைய ஆசைகள்லாம் இருக்கும், ஆனா அதெல்லாம் யாருக்காக இப்படி மறைச்சு மறைச்சு வச்சுட்டு இருக்கான்னு தெரியல, நான் அவகிட்ட பேசுறேன்னு சொல்றாங்க. என்ன இவங்க திரும்ப திரும்ப நம்ம எவ்வளவு சொன்னாலும் அவங்க தங்கமயில் கிட்ட படிப்பை பத்தியும் வேலையை பத்தியும் பேசுறதுல இருக்காங்களே, என்ன பண்றது, இதுக்கெல்லாம் இவளுடைய மாமனாட்ட பேசினாதான் சரிப்பட்டு வரும், அவ தான் நம்ம பேசினாலும் கேட்டுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு யோசனையில இருந்துட்டு இருக்காங்க. இங்க வந்து கோமதி நினைக்கிறாங்க, இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக தானே இப்படி ஒரு விஷயத்தையே போட்டிருக்கேன், போக போக தெரியும் இந்த டியூஷன் விஷயத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்றத, ஏன்னா ஏற்கனவே கோமதிக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுனால அதை தெளிவுபடுத்திக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க. இதை வந்து தடுக்கிறதுக்காக இது பாண்டியன் காதுக்கு போகுதா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்காங்க கோமதி. கண்டிப்பா அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா இங்க கோமதி இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான்றதை கன்ஃபார்மும் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்க நேரத்துல வீட்டுக்கு எல்லாரும் வராங்க. இங்க வந்து தன்னுடைய போட்டோஸ் ஆல்பம் எல்லாத்தையும் கொண்டு வந்து தங்கமேல் ரொம்ப ஆசையோட காட்ட சரவணன் அப்புறம் பாண்டியன் எல்லாருமே ரொம்ப ஆவலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குப்பான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க பழனி வேலும் கவனிக்கிறாங்க. என்ன இதுல போட்டோஸ் எதையுமே காணும்னு சொல்ல, என்ன மாமா உங்களுக்கு கண்ணு தெரியலையா, இவ்வளோ போட்டோ இருக்கு போட்டோவே இல்லைன்னு சொல்றீங்கன்னு சரவணன் சொல்ல, டே நான் அதை சொல்லலடா, ஏற்கனவே உன்னோட என்கேஜ்மெண்ட்லயும் நிறைய போட்டோ எடுத்தாங்க ராஜி கதிர் செந்தில் மீனான்னு சொல்லி, இப்ப கூட பாரு கல்யாணத்துல நிறைய போட்டோ எடுத்தோம் எதையுமே இல்லை எதுலன்னு சொல்ல, இங்க மீனாவும் ராஜியும்
விஷயம் விஷயத்த சொல்றாங்க. அப்படியாமா? நிஜமாவா? அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லையே. எல்லா ஃபோட்டோவும் அவங்க கரெக்டா தானே வச்சிருப்பாங்க. எப்படி டெலீட் ஆயிருக்கும் அப்படின்னு எங்க பழனிவேல் சொல்றாங்க. இங்க வந்து பாக்கியம் பண்ண வேலையால தான் அப்படி ஒரு விஷயமே நடந்திருக்கு. அவங்க தான் தனியா போய் இந்த ஆல்பம் போடுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் எதையுமே அதெல்லாம் வந்துட்டு நீக்கிடுங்க. அதெல்லாம் தேவையில்லாத ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இங்க பாக்கியம் பண்ண வேலையால தான் நடந்திருக்கு. ஏன்னா நம்ம பொண்ணு கல்யாணத்துல நம்ம செலவு பண்ணி கல்யாணம் பண்றோம். ஆனா ஒரு செலவும் இல்லாம ஓடி வந்தவளுங்களுக்கு நம்ம வீட்டு கல்யாணத்துல போட்டோஸ் கேக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு பாக்கி இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அப்பதான் பழனிவேல் சொல்றாங்க, ஒரு நிமிஷம் இருங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்து பழனிவேல் வேகமா ஓடோடி போறாங்க. எங்க ஓடுறான் இவன் அப்படின்னு பாண்டியன் யோசிக்க கொஞ்ச நேரத்துல இங்க பழனிவேலும் திரும்பி வராங்க. என்ன இப்போ அந்த போட்டோஸ் இல்லைன்ற ஒரு கவலை தானே உங்களுக்கு? அதெல்லாம் என்கிட்ட இருந்தது, நான் கடையிலேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பென்ட்ரைவ் எடுத்துட்டு வராங்க. அன்னைக்கு போட்டோஸ் எல்லாம் எடுத்த கையோடையே நான் அவர்கிட்ட இந்த பென்ட்ரைவ் கொடுத்து எப்படி எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டேன். இப்போ இந்த போட்டோஸ் எல்லாம் இந்த பென்ட்ரைவ்ல தான் இருக்கு. இதை கொடுத்து நம்ம தனியா ஒரு ஆல்பமே போட்டலாம்னு சொல்ல நிஜமா வசித்தப்பா அப்படின்னு எங்க ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமா ராஜி, அன்னைக்கு என்ன நினைப்புன்னு தெரியல, ஆனா நான் தான் இந்த பென்ட்ரைவ்ல இருக்கிற போட்டோஸ் வரைக்கும் எனக்கு ஏத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் என்கிட்ட ஏத்தி கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாமே இதுல தான் இருக்கு. நம்ம வேணா இதை கொண்டு கொடுத்து ஆல்பம் போட்டுக்கலாம், சரியா? இதுல ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இங்க உடனே கதிர் செந்தில் ரெண்டு பேருமே தன்னுடைய மாமா பக்கத்துல போக, மாமா நீங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்களே, அதுவும் அப்பா கடையில வேலை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு இவ்வளோ அறிவா அப்படின்னு சொல்ல எங்க பாண்டியன் பார்த்து கதற மறைக்கிறாங்க. உடனே பாண்டியன் வந்துட்டு ஆல்பத்தை பார்த்துட்டு இருக்க நேரத்துல எங்க பழனிவேல் சொல்றாங்க, இந்த போட்டோஸ்லாம் நான் எடுத்துட்டு வந்ததுக்கு காரணம் எல்லாருடைய போட்டோவையும் தனித்தனியா ஃப்ரேம் பண்ணி இந்த வீட்டுல மாட்டலாம்னு நினைச்சு இதை நான் எடுத்துட்டு வந்தேன். அதோட நான் மறந்தே போயிட்டேன். கடையில இருக்கிற வேலையில இந்த வேலையை எங்க பாக்குறது, உங்களுக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலாம்னு நினைச்சேன். இப்பன்னு பார்த்து இதுல போட்டோஸும் இல்லாம போயிடுச்சா, நீங்க எல்லாம் வருத்தப்பட்டு இருந்தீங்களா, அதான் என்னால பார்த்துட்டு இருக்க முடியல, அதான் ஓடி போய் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்ல எங்க பாக்கியத்தோட முகம் சந்தோஷமா இருந்தது அப்படியே டல்லா மாறிடுது. இதை கோமதி கவனிக்கிறாங்க. என்ன இவ்வளவு நேரம் ஹாப்பியா இருந்தாங்க, இப்படி இப்படி இருக்காங்களே நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க மீனாவராஜி சந்தோஷமா இருக்கக்கூடாது, இந்த வீட்டுல தங்கமேல் மட்டும் தான் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சிட்டே இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த எண்ணத்திலேயே இங்க இருக்கிற பாக்கியத்துக்கு கண்டிப்பா அதுக்கு எதிராக தான் நடக்க போகுது. இங்க தங்கமேல் ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்க போறாங்க. அன்னைக்கு பாண்டியன் கிட்ட திட்டு வாங்கிட்டு நிக்கவும் போறாங்க. இங்க யாரு சந்தோஷமா இருக்கக்கூடாது நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த வீட்டுல சந்தோஷமாவும் இருக்க போறாங்க. இது எல்லாமே பாக்கியத்தோட கெட்ட எண்ணத்துக்கு எதிராக தான் நடக்க போகுது. அதே நேரம் எங்க கோமதி ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த வேலை விஷயம், வேலை சம்பந்தமான விஷயம் பாண்டியன் காதுக்கு தங்கமயில் மூலமாக வரும் பொழுது இந்த விஷயத்தையெல்லாம் பண்ணது பாக்கியம்தான். பாக்கியமும் இதுக்கு தங்கமயிலும் கூட்டு சேர்ந்து தான் இந்த ராஜோட டியூஷனை எடுத்திருக்காங்கன்ற விஷயத்த கண்டுபிடிக்க போறாங்க. கண்டுபிடிக்கிற அன்னைக்கு இங்க தங்கமயில வச்சு வாங்கன்னு வாங்க போறாங்க. கூடவே சேர்ந்து பாக்கியமும் கதறி துடிக்க தான் போறாங்க. எங்க கோமதி வந்து சும்மா சாதாரணமா வெகுளித்தனமா அப்படின்ற ஒரு ஆளு நினைச்சிட்டு இருக்க எங்க பாக்கியத்துக்கு திருப்பி கொடுக்க போற ஒவ்வொரு அடியும் அவங்க ஒவ்வொரு விபரீதத்தை சந்திக்க தான் போறாங்க எங்க பாக்கியம்.